அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியால் டாடா பிர்லா ஆகக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் வழி சுப செலவுகளை கொண்டு வரும் தலைமை பதவிக்கு தகுதியான சிம்மராசினியர்களான உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. சுதந்திரமாக செயல்படும் உங்களிடம் இயற்கையிலேயே அதிகாரத்தன்மை குடிக்கொண்டிருக்கும். தெருவில் செல்லும் போது கூப்பிட்டு பேசுபவர்களாக இல்லாமல் கும்பிட்டு பேசுபவர்களாக இருப்பவர் நீங்கள். உங்களது கம்பீரமான தோற்றத்தாலும் கவர்தலுக்கும் பேச்சாலும் முக்கியத்துவம் பெற இருக்கீங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமாக தலைமை பொறுப்பு வந்து சேருங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த குணம் பெற்ற உங்களுக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், தொழில் மாற்றம் வந்து சேருங்க. அதே போல் பயணங்களால் பலன் கிடைக்காது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாஷ்டமாதிபதியானவர் குரு பகவான். அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே பிள்ளைகள் வழி ஒரு பெரும் விரயம் ஏற்படலாங்க. நல்ல காரியத்திற்கு விரயம் செய்வது நல்லது. முன்னோர் சொத்துக்களை முறையாக விற்று பாக பிரிவினை செய்து கொள்வீங்க. அதே போல் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த தொழிலில் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. நவகிரகங்களின் பார்வையால் பலன் கிடைக்குங்க. குரு பகவான் கடகத்தில் இருந்தபடி உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கிறாருங்க. இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாங்க. தாய் வழி ஆதரவு நிச்சயம் உண்டுங்க. தக்க விதத்தில் உத்தியோகம் அமையும். படிப்புக்கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நேரமாக இத்தருணம் அமைகிறதுங்க. தாய் வழி ஆதரவும் தந்தையின் அரவணைப்பும் கிடைக்க இருக்கு. நினைத்ததோடு செயல்பட்டு நிகழ்கால தேவைகளால் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவது சீரான தொழில் வாய்க்குங்க. செல்வ நிலை உயர இருக்கு. எந்த வேலையும் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணமாக அமைகிறதுங்க. பணிபுரியும் இடத்தில் இருந்த பதற்ற நிலை மாறுங்க. ஒரு சிலருக்கு பணி ஓய்வு பிறகும் பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அசையா சொத்துக்கள் வாங்குவது ஆர்வம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாம வாங்குவதில் தொழிலில் வளர்ச்சியில் மாற்றத்தினத்தவர்கள் பங்கு அதிகரிக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. துன்பங்களை தூளாக்கி கொள்வது, இன்பங்களை இல்லம் வர வைப்பது குருவினுடைய பார்வை பலங்க. எனவே இப்போது மனபயம் அதிகரிக்கும் அகலுங்க. அதே போல் உறவினர்களுக்கு இடையே மனம் மாறுவோர் திட்டம் தீட்டுங்கள். நிச்சயம் உங்களுடைய வெற்றி ஏற்படும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. திடீர் பயணங்களால் உங்களுக்கு நிச்சயம் லாபம் உண்டுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விலகி விடுவீங்க. குடியிருக்கும் வீட்டையே விலைக்கு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புனர்பூச நட்சத்திர காலில் தன் சுயச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்றமும் இரக்கமும் கலந்த நிலை உருவாக இருக்கு. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சஞ்சரிப்பதால கைப்பற்ற இயலாதுங்க. திட்டமிட்ட காரியங்களை செய்ய இயலாமல் போகலாம். பூர்வீக சொத்து விற்பனையில் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது. மன அழுத்தம் அதிகரிக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பலிக்கு ஆளாகாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது குறை சுமத்துவாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூசம் நட்சத்திர காலில் சனி சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது
பணியிட மாற்றம், பதவி உயர்வு வரலாங்க. உற்றார் உறவினர்களுடைய பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூச நட்சத்திர காலில் சனி சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பணி இடமாற்றம், பதவி உயர்வு ஆகியவை வரலாங்க. அதே போல இந்த தருணங்கள்ல பணிபுரியும் இடத்தில் வளைத்து கொடுத்துவிட்டு செலவுகளால் வருத்தம் ஏற்படும் வாய்ப்புகள், எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் ஆகியவை உடல்நிலையை பாதிக்குங்க. அதே போல இத்தருணங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திர சாரத்தில் குரு பகவானுடைய சனி பகவான் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துகிறாருங்க. அதே போல இத்தருணங்கள்ல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இன்று நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வளைந்து கொடுத்தால்தான் பணிபுரியும் இடத்தில் செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஆயில்யம் நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நிலைமைகளில் குரு பகவான் பெயர்ச்சியால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் என்பதால் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமையுங்க. தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும், பட்ட துயரம் மாறும், பணவரவு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அலுவலக பணிகளை துரிதமாக உயர்வு கிடைக்கும் என்பதையும் உறுதியளிக்குது. அதே போல் மகம் நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது. குறிப்பாக விலை பார்வைக்கு பலன் அதிகங்க. அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் திறக்கும் இந்த நேரத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. பிள்ளைகள் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேருங்க. பண தட்டுப்பாடு அகல இருக்கு. இத்தருணங்களில் ராகு கேதுவினுடைய பயிற்சி காலமும் இருப்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இதனால் எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.